அன்பார்ந்தவர்கள், என்று இறையடியார் வீரமாமுனிவருடைய ஒரு அற்புதமான பாடலை நாம் சிந்திக்கப் போகிறோம். அது என்ன என்று கேட்டால், வீரமாமுனிவர் பல சமயங்களிலே பல இடங்களிலே ஓசைகளை பற்றி, பலவிதமான ஓசைகளை, கூச்சல்களை, இரைச்சல்களை பற்றி பேசுகிறார். அப்படி பேசுகிற ஒன்றைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். கார் ஆர் ஒலி, கடல் ஆர் ஒலி, கரை பாய் ஒலி, கடிது ஊர் தேர் ஆர் ஒலி, கரி ஆர் ஒலி, பரி ஆர் ஒலி, சிதறும் போர் ஆர் ஒலி, முரர் ஆர் ஒலி, முரசார் ஒலி, புகைவார் ஒலி, புரைசை நேரார் ஒலி, மடிவார் ஒலி, நிறைவார் ஒலி நிகரா. இளவன் மாட்சி படலத்திலே இந்த அருமையான பாடலை நமக்கு தருகிறார். இதனுடைய பொருள் என்ன என்றால், மேலே மேகங்கள் முழங்கும் ஒலியும், இரு பக்கத்தும் கடல் முழங்கும் ஒலியும், குருதி பாய்ந்து ஓடும் ஒலியும், விரைந்து செல்லும் தேர்கள் முழங்கும் ஒலியும், யானைகள் முழங்கும் ஒலியும், குதிரைகள் முழங்கும் ஒலியும், செதறி ஓடும் போர் வீரர் ஒலியும், முரசுகள் முழங்கும் ஒலியும், சினம் கொள்பவர் ஒலியும், பாவத்தையே செய்யும் பகைவர் ஒலியும், இறப்பவர்தம் ஒலியும் ஒன்று கூடுகையில், உலகமெங்கும் நிறைந்துள்ள ஒலிகள் யாவும் ஒன்று கூடினாலும் ஒப்பாக மாட்டா என்று கூறுகிறார். மேகங்கள், கடல், பாய்ந்தோடும் குருதி இவற்றெல்லாம் எழுப்புகிற ஓசை ஒரு புறம், ஓடும் தேர்கள், பிளிரும் யானைகள், குதிரைகளின் ஓட்டம் இவையெல்லாம் எழுப்பும் ஓசை இன்னொரு புறம், புறமுதுகு காட்டும் ஓடும் வீரர்கள், முரசுகள், சிறந்த பகைவர் எழுப்பும் ஓசை, பாவிகளின் ஓலம், இறப்பவர் கூச்சல் என எழும் ஓசை இவையெல்லாம் கூடினால் உலகில் எழும் ஒலி அவற்றுக்கு ஈடாகா என்று கூறுவதை பார்க்கிறோம். காராரொலி, கடலாரொலி, கரைபாயொலி, கடிதூர் தேராரொலி, கரியாரொலி, பரியாரொலி, செதறும் போராரொலி, முரசாரொலி, புகவாரொலி, புரைசை நேராரொலி, மடிவாரொலி, நிறைவால் நிகராரொலி என்று சொல்வதை பார்க்கிறோம். எவ்வளவு அருமையாக விதவிதமான ஓசைகள், போர்க்களத்திலே எழுகிற ஓசைகளை எல்லாம் மிக அருமையாக அழகாக நமக்கு வீரமாமுனிவர் தருகின்றார் என்று பார்க்கிறோம். நாமும் பல ஓசைகளை கேட்கிறோமே, அவற்றையெல்லாம் இவை வேறு அவை வேறு என்றெல்லாம் பார்க்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பது நலம்.